ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பழக்கம் இப்போ உலக அளவில் ரொம்ப அதிகமாக இருக்கு. சமோசா, பர்கர், பீஸா, நூடுல்ஸ், மோமோஸ் இந்த மாதிரி எல்லா உணவிலும் மைதா மாவு இருக்கு. நம்ம வீட்டில் மாவை பயன்படுத்தி செய்யற உணவுகளில் மைதாவோட பயன்பாடு எத்தனையோ வருஷங்களா இருக்கு. இதுவே கடையில செய்யற அதிகபட்சமான எல்லா உணவிலும் மைதாவோட பயன்பாடு ரொம்ப அதிகம். எந்த சேனல்ல மைதா சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்களோ அதே சேனல்ல மைதாவை பயன்படுத்தி உணவுகளை செய்யறாங்க. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, மைதா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பொருளா மாறி இருக்கு. உண்மையாகவே மைதா எப்படி தயாரிக்கப்படுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுல சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்கள யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மைதா மாவு தயாரிப்பின் முக்கிய ஆதாரம் கோதுமை. கோதுமை ரொட்டியை சாப்பிட்ற நமக்கு மைதா கூட கோதுமையில் இருந்து தான் உற்பத்தி செய்யறாங்கன்னு சொன்னா விசித்திரமா இருக்குல்ல. ஒரு கோதுமை தானியத்துல மொத்தமா 3 பாகங்கள் இருக்கு. அதாவது பிரான், எண்டோஸ்பெர்ம் மற்றும் ஜெர்ம். இதுல பிரான் அப்படிங்கிறது கோதுமை தானியத்தின் மேல் பகுதி. அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் பி மற்றும் ஃபைபர்ஸ் இருக்கும். பிரானுக்கு அடுத்த லேயர் எண்டோஸ்பெர்ம். இதுல அதிகப்படியான ஸ்டார்ச் அப்படிங்கிற குளூட்டன் இருக்கும். கடைசி லேயர் ஜெர்ம். இதுல விட்டமின் பி, புரோட்டீன், மினரல்ஸ் மற்றும் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கும். ஆனா மைதா தயாரிப்பில் ஜெர்ம் மற்றும் பிரான் பாகங்களை பயன்படுத்த மாட்டாங்க. மீதி இருக்கிறது வெறும் எண்டோஸ்பெர்ம், அதாவது குளூட்டன் வடிவத்தில் இருக்கிற ஸ்டார்ச். குளூட்டன் அப்படிங்கிறது வெறும் கோதுமை மட்டும் இல்லாம நிறைய விதமான தானியங்களில் இருக்கும் ஒரு புரோட்டீன். அதை தனியா பிரிச்சு எடுத்து மைதா மாவா தயாரிப்பாங்க. தொழிற்சாலையில் எப்படி மைதாவை தயாரிப்பாங்கன்னு இப்ப பார்க்கலாம். கோதுமையை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் நேரடியா தொழிற்சாலைக்கு வந்து சேரும். தொழிற்சாலையின் ஒரு அறையில் ஒரு பெரிய ஜன்னல் மாதிரியான அமைப்பு இருக்கும். அதுல இந்த கோதுமைகளை கொட்டுவாங்க. அந்த ஜன்னலுக்கு கீழே இருக்கிற பெரிய பைப்ஸ் மூலமா இந்த கோதுமைகள் எல்லாமே பூமிக்கு அடியில் இருக்கிற அறைக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து சில சாம்பிள்ஸை எடுத்து லெபார்டரியில ஆய்வு செய்வாங்க. இது மூலமா அந்த கோதுமையில் எந்த அளவுக்கு புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், குளூட்டன் மற்றும் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குன்னு தெரிய வரும். அப்படி பூமிக்கு அடியில் உள்ள அறையில் இருக்கிற கோதுமைகளை பிரத்யேகமான கன்வேயர் பெல்ட் உதவியால தொழிற்சாலையின் மேல் பகுதி வரை கொண்டு போவாங்க. இந்த செயல்முறையை டாப் டு பாட்டம் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அதாவது புவியீர்ப்பு சக்தியால அந்த கோதுமைகளை மேல இருந்து கீழே விழுற மாதிரி செய்வாங்க. இந்த செயல்முறையில் கோதுமைகள் சுத்தமாக்கப்படும். ப்ரீ கிளீனிங் செயல்முறையின் ஒரு பாகமா அந்த கோதுமைகளை ஃபில்டர் ட்ரம்ஸ் வழியா அனுப்புவாங்க. அந்த ஃபில்டர் ட்ரம் ஒரே இடத்துல அசையாம சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ கோதுமையில் இருக்கிற நூல், பிளாஸ்டிக் மாதிரியான பெரிய பெரிய குப்பைகள் தனியா பிரிக்கப்படும். அதுக்கப்புறம் கோதுமைகளை கிராவிட்டி கிளீனிங் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள அனுப்புவாங்க. இதுல நிறைய ஃபில்டர்ஸ் ஒரே அளவுல பொருத்தப்பட்டிருக்கும். இந்த செயல்முறையில் இது வழியா பயணிக்கிற கோதுமையில் கலந்திருக்கிற மற்ற தானியங்கள், புல் மற்றும் தூசி தனியா பிரிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த கோதுமைகள் ஒரு ஃப்ளோ பேலன்சர் வழியா பயணிக்கும். இந்த பயணத்தின் முடிவுல ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் பொருத்தப்பட்டிருக்கும். இது கோதுமைகளை அடுத்த ஸ்டேஜுக்கு மெதுவா ரிலீஸ் செய்யும். கோதுமைகள் அதிக அளவுல இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி போகிற மாதிரி அந்த ஸ்டோரேஜ் டேங்க் கட்டுப்படுத்தும். இந்த இடத்துல அந்த கோதுமைகளை மேக்னெட்டிக் டிஸ்டோனர் வழியா அனுப்புவாங்க. இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பொருள் பொருத்தப்பட்டிருக்கும். இது கோதுமையில் இருக்கிற கல், உலோகம் மற்றும் மற்ற இரும்பு பொருட்களை தனியா பிரிக்கும். சுத்தமாக்கப்பட்ட கோதுமைகளை வைப்ரோ டிஸ்டோனர் மிஷின்ல போடுவாங்க. இதுல வைப்ரேட் ஆகிற சல்லடைகள் இருக்கும். அப்படி வைப்ரேட் ஆகிற சல்லடைகள் கோதுமையில் இருக்கிற சின்ன சின்ன கற்களை தனியா பிரிச்சு எடுக்கும். கடைசியா சுத்தமாக்கப்பட்ட கோதுமைகள் டிஸ்டோனர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேரும். இதுல பிரத்யேகமான சல்லடைகள் இருக்கும். இந்த டிஸ்டோனர் மிஷின் ஒரு பக்கம் லேசா சாஞ்சிருக்கும். கீழ் பாகத்தில இருந்து ப்ளோவர் மூலமா வேகமான காற்றை இதுக்குள்ள அனுப்புவாங்க. இந்த வழியா பயணிக்கிற கோதுமைகள் அதுல இருக்கிற கல், கண்ணாடி மற்றும் மற்ற கனமான பொருட்கள் அந்த சல்லடையின் அடிபாகத்துல போய் சேரும். எளிதா இருக்கிற கோதுமைகள் எல்லாமே மேல் பகுதியில் ஒன்னா சேரும். ப்ளோவர்ல இருந்து நிரந்தரமா வர காற்று மூலமா பிரிக்கப்பட்ட கற்கள் மற்றும் கோதுமைகள் மறுபடியும் ஒன்னா சேராம இருக்கும். இந்த சமயத்துல சல்லடையின் அடிபாகத்துல இருக்கிற அசுத்தங்கள் வைப்ரேஷனால மெதுவா நகர்ந்து முனையில் இருக்கிற ஒரு பெரிய பாத்திரத்துல விழும். இதுவே கோதுமைகள் புவியீர்ப்பு விசையால அந்த மிஷின் அடிப்பகுதிக்கு வந்து சேரும். கோதுமையில் இருக்கிற அசுத்தங்கள் தனியா பிரிச்செடுக்கிற செயல்முறை ரொம்ப கச்சிதமா செயல்படும். நாம இதுவரை பார்த்தது வெறும் கோதுமைகளை சுத்தமாக்குற செயல்முறை மட்டும்தான். இன்னும் மைதா உற்பத்தி செய்யற செயல்முறை ஆரம்பிக்கவே இல்லை. இப்படி
சுத்தமாக்கப்பட்ட கோதுமைகள் ஸ்கவுரர் மிஷின்குள்ள அனுப்பப்படும். இதுல ஒரு ட்ரம்முக்குள்ள சுத்துற ரோலர் இருக்கும். ட்ரம்முக்கும் ரோலருக்கும் இடையே ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். இந்த வழியா பயணிக்கும் போது அங்க ஃபிரிக்ஷன் ஏற்படும். இது மூலமா கோதுமையின் மேற்பகுதியில் இருக்கிற மணல் மற்றும் தூசி சுத்தமாக்கப்படும். அது அடியில இருக்கிற சல்லடை வழியா கீழே விழும். கோதுமைகள் தனியா பிரிக்கப்பட்டு வெளியே வரும். இங்க இது ஆஸ்பிரேஷன் சேனல் வழியா பயணிக்க வேண்டியதா இருக்கு. இங்க கீழே விழுற கோதுமைகள் மேல ப்ளோவர் மூலமா காற்றை அனுப்புவாங்க. அப்படி வேகமா வீசுற காற்றால கோதுமையில் மிஞ்சிருக்கிற தூசி பறந்து போயிடும். இப்போ நமக்கு சுத்தமாக்கப்பட்ட கோதுமைகள் கிடைக்கும். கடைசியா இந்த கோதுமைகளை கிரெயின் வாஷர்ல போடுவாங்க. அது கோதுமைகளை கழுவி சுத்தமாக்கும். ஏன்னா இப்படி பண்ணாதான் கோதுமையில் இருக்கிற அழுக்கு அகற்றப்பட்டு சுத்தமாக்கப்படும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி கழுவிய கோதுமைகளை ஒரு புது பாத்திரத்துல சேகரிச்சு கிரெயின் ட்ரையர்ல போடுவாங்க. இதுல இருக்கிற எலக்ட்ரிக் ஹீட்டர் ஏர் ப்ளோவர் சூடான காற்றை வெளியிடும். அப்படி சூடான காற்று வீசும்போது கன்வேயர் பெல்ட்ல பயணிக்கிற கோதுமைகளின் ஈரப்பதம் அகற்றப்பட்டு உலர்ந்த தானியங்களா மாறும். உலர்ந்த கோதுமைகளை கன்வேயர் மூலமா ஸ்டோரேஜ் டேங்க்ஸுக்கு அனுப்புவாங்க. இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்குள்ள பூச்சிகள் சேராத அளவுக்கு வெளியே இருக்கிற சூழ்நிலைகள் கோதுமைகளை பாதிக்காத அளவுக்கு பத்திரமா பாதுகாப்பாங்க. இது மூலமா கோதுமையின் அறுவடை, சுத்தமாக்குற செயல்முறை மற்றும் சேமிச்சு வைக்கிற செயல்முறை முடிவுக்கு வரும். இப்போ கோதுமை மாவு வேணும்னா அந்த கோதுமை தானியங்களை மாவு மில்லுக்கு அனுப்பி மிஷின்ஸ் உதவியால மாவாக மாத்துவாங்க. இதுவே மைதா மாவு வேணும்னா அதுக்கான செயல்முறை வித்தியாசமானது. இப்போ மைதா மாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதலாவதா ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்ல இருக்கிற கோதுமைகளை ஈரப்பதத்தை அளவிடும் கருவி வழியா அனுப்புவாங்க. இந்த மாய்ஸ்சர் மெஷரிங் டிவைஸ்ல இருக்கிற மைக்ரோவேவ் மற்றும் ஆப்டிக்கல் சென்சார்ஸ் கோதுமையில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் கோதுமைகள் டர்போலைசர் டேம்பனருக்குள்ள அனுப்பப்படும். இதுல தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்ப்பாங்க. இந்த மிஷின்ஸ்ல இருக்கிற ரோட்டாஸ் கோதுமை மற்றும் தண்ணியை சரியான அளவுல கலக்கும். இதனால கோதுமையில் இருக்கிற ஈரப்பதம் 7% இருந்து 20% வரை அதிகமாகும். இந்த கோதுமைகளை ஹோல்டிங் டேங்க்ஸ்குள்ள அனுப்பி 10 இருந்து 12 மணி நேரம் வரை ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்படி செய்யும் போது கோதுமையின் மேற்பகுதி அதாவது பிரான் மென்மையா மாறும். எண்டோஸ்பெர்ம் வெளியே வரும். இந்த 2 லேயர்ஸ்ல இருக்கிற வித்தியாசம் தான் மைதா தயாரிப்புக்கு முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கோதுமைகளை கிராக்கிங் மில்லுக்கு அனுப்புவாங்க. இதுல 2 ரோலர்ஸ் இருக்கும். அந்த 2 ரோலர்ஸின் சுத்துற வேகம் வித்தியாசமா இருக்கும். இந்த 2 ரோலர்ஸ்க்கு இடையே இருக்கிற சின்ன இடைவெளி வழியா பயணிக்கும் போது அந்த கோதுமைகள் மாவாக மாறாம சின்ன சின்ன பாகங்களா உடையும். இது மூலமா பிரான், எண்டோஸ்பெர்ம் மற்றும் ஜெர்ம் தனித்தனியா பிரியும். இந்த கோதுமையின் கலவை மிஷினின் அடிப்பகுதியில் போய் சேரும். கிராக்கிங் மில்லின் வேலை வெறும் கோதுமைகளை உடைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் இது பியூரிஃபையருக்கு அனுப்பப்படும். இதுல வரிசையா பொருத்தப்பட்டிருக்கும் சல்லடைகள் இருக்கும். இது மேல இருக்கிற துளைகளோட அளவு மேல இருந்து கீழே போகும்போது சின்னதா மாறும். உடைந்த கோதுமை தானியங்கள் ஃபீடர் மூலமா சல்லடைகள் மேல தெளிப்பாங்க. இந்த மிஷினின் கீழ் பாகத்திலிருந்து சூடான காற்று மேல் நோக்கி வரும். கோதுமை கலவையில் இருக்கிற பிரான் மற்றும் ஜெர்ம் எளிதான பகுதியா இருக்கிறதுனால அது கலவையின் மேல் பகுதிக்கு வரும். இதனால கனமான எண்டோஸ்பெர்ம் கலவையின் கீழ் பாகத்திலேயே தங்கும். அதே சமயத்துல சூடான காற்றால எண்டோஸ்பெர்ம்ல இருக்கிற ஈரப்பதம் அகற்றப்பட்டு உலர்ந்த நிலைக்கு மாற்றப்படும். இந்த நகரும் சல்லடையில் இருந்து கீழே விழுற எண்டோஸ்பெர்ம் அடிபாகத்தில் இருக்கிற பாத்திரத்துல சேரும். பிரான் மற்றும் ஜெர்ம் வேற ஒரு பக்கத்துல இருந்து வெளியே வரும். அந்த பிரான் ஜெர்ம் கலவையை மாவு மில்லுக்கு அனுப்புவாங்க. இப்போ அடியில இருக்கிற எண்டோஸ்பெர்மை செமோலினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற எதுவும் இல்ல, நாம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உப்மா, கேசரி இந்த ரவையில இருந்து தான் செய்வாங்க. இதுவே மைதா வேணும்னா இந்த ரவையை ரோலர் மில்லுக்கு அனுப்பி மைதா மாவாக மாத்துவாங்க. ரோலர் மில்ல இருக்கிற ஃபீட் ரோலர் உதவியுடன் சமமாக தூவி கிரைண்டருக்குள்ள அனுப்பி மாவாக மாத்துவாங்க. ஆனா மாவை மென்மையா மாத்த வரிசையா பொருத்தப்பட்டிருக்கும் நிறைய ரோலர் மிஷின்ஸ்குள்ள இந்த மாவை அனுப்புவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதை மெதுவா பிரஸ் பண்ணி இன்னும் மென்மையானதா மாத்தி கடைசியா அதுல இருந்து மைதா மாவை வெளியெடுப்பாங்க. அந்த சமயத்துல மாவின் துகள்கள் 200 மைக்ரான்ஸ்க்கும் குறைவான அளவுல பராமரிப்பாங்க. இதுக்கான காரணம் அந்த மைதா வரப்போற ஸ்டேஜ்ல உடையாம அப்படியே இருக்க. அதுக்கப்புறம் அந்த மாவை பிளான்ட் ஷிஃப்டருக்கு அனுப்புவாங்க. இதுல ஹரிசாண்டல் பொசிஷன்ல நிறைய மெலிசான சல்லடைகள் இருக்கும். இந்த பிளான்ட் ஷிஃப்டர் மாவை நேர்த்தியா வடிகட்டும். கவுண்டர் வீல் மெக்கானிசம் மூலமா இது வேலை செய்யும். இந்த பிளான்ட் ஷிஃப்டரின் மேல் பகுதியிலிருந்து ரவை அப்படிங்கிற செமோலினா மெதுவா கீழே விழும். அப்படி கீழே விழுற செமோலினா வரிசையா பொருத்தப்பட்டிருக்கும் சல்லடை மூலமா வடிகட்டிய பிறகு மென்மையான மாவு மட்டும் அடிப்பகுதிக்கு வந்து சேரும். சல்லடையில் மிஞ்சி இருக்கிற செமோலினாவை மறுபடியும் ரோலர் மில்லுக்கு அனுப்புவாங்க. பிளான்ட் ஷிஃப்டரின் அடிப்பகுதியில் சேகரிக்கப்பட்ட மென்மையான மாவின் அளவு 10 இருந்து 100 மைக்ரான்ஸ் இருக்கும். இந்த மென்மையான மாவை தான் மைதான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மைதா பார்க்க அந்த அளவுக்கு வெண்மையானதா இருக்காது. வடிகட்டிய மைதா கொஞ்ச நேரத்துக்கு காத்துல ஆற வைப்பாங்க. இப்படி பண்றதால அந்த மைதா ஆக்சிடைஸ் ஆகி வெண்மையா மாறும். ஆனா சில வினாடி கூட காத்திருக்க முடியாத நிறைய கம்பெனிஸ் மைதா மாவை வெண்மையா மாத்த பெராக்சைடு
ஆக்சைடு அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் புரோமைட் கெமிக்கல்ஸ் உதவியால அதை ப்ளீச் பண்ணுவாங்க. இது மூலமா மைதா மாவு ரொம்ப சீக்கிரமா வெண்மையா மாறும். கடைசியா அந்த மைதாவை பேக் பண்ணி விற்பனை செய்வாங்க. கன்சியூமர்ஸ் அதை வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச உணவா மாத்தி சாப்பிடுறாங்க. கடைசியா இந்த மைதா மாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை முடிக்க போறேன். கோதுமையிலிருந்து கோதுமை மாவு, ரவை அப்படிங்கிற செமோலினா மற்றும் மைதா தயாரிக்கப்படுது. ஆனா இதை பயன்படுத்தி செய்யற உணவின் சுவை மட்டும் எதுக்காக வித்தியாசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான காரணம் மைதாவில் பிரான் மற்றும் ஜெர்ம் சுத்தமா இருக்காது. ஃபைபர்ஸ் மினரல்ஸ் ஒன்னா இருந்தா அது கார்போஹைட்ரேட்ஸின் சுவையை கம்மியாக்கும். ஆனா மைதா மாவிலிருந்து அதை நாம தனியா பிரிக்கிறோம். மைதா மாவின் துகள்களின் அளவு கூட இன்னொரு காரணம். கோதுமையின் அளவு 1000 இருந்து 1500 மைக்ரான்ஸ் இருக்கும். கோதுமை ரவையின் துகள்களின் அளவு 400 இருந்து 800 மைக்ரான்ஸ் இருக்கும். கோதுமை மாவு துகள்களின் அளவு 300 இருந்து 400 மைக்ரான்ஸ் இருக்கும். இதுவே மைதா மாவின் துகள்களின் அளவு 10 இருந்து 100 மைக்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த அளவுக்கு மென்மையான மாவை பயன்படுத்தி செய்யற உணவுகள் வாய்க்கு நல்ல ருசியை தரும். இது வயிற்றுக்குள்ள போய் சீக்கிரமா ஜீரணமாகி குளுக்கோஸா மாறி ரத்தத்துல கலக்கும். இதை தவிர்க்க தான் டயபெட்டிஸ் நோயாளிகளை கோதுமை மாவை பயன்படுத்தி செய்யற உணவுகள் மற்றும் ரவையை பயன்படுத்தி செய்யற உப்மாவை சாப்பிட சொல்றாங்க. கோதுமை மாவின் துகள்களின் அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அது மெதுவா ஜீரணமாகி மெதுவா எனர்ஜி வெளியாகும். அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மைதா உணவுகளை முழுமையா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதை சாப்பிடும்போது சீக்கிரமா ஜீரணமாகி ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகமாக்கும். அதனால மைதா உணவுகளை தவிர்க்க வேண்டும்னு டாக்டர்ஸ் மற்றும் ஃபுட் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நோயாளிகள் மட்டுமில்ல, ஆரோக்கியமான மனிதர்களும் மைதா உணவுகளுக்கு எந்த அளவுக்கு தூரமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. மைதா உணவுகளை அடிக்கடி சாப்பிடாம எப்பயாவது சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நிபுணர்களின் ஆலோசனை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.